ஒரு கிறிஸ்தவ பெண்மணி மிஸ்ர் தேசத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து புகார் செய்வதற்காக வேண்டி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி வருகிறார்கள். யா ஹலீஃபா, மிஸ்ரில் இருக்கக்கூடிய என்னுடைய வீடு முழுக்க முழுக்க அது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டு விட்டது. பள்ளிக்கு பக்கத்திலே நான் குடியிருந்தேன். இப்போது என் வீடு இருந்த இடம் அது முஸ்லிம்கள் தொழுகக்கூடிய பள்ளியாக மாறிவிட்டதென்று மசீஹியா ஒரு கிறிஸ்தவ பெண் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னபோது அங்கு ஆட்சி செய்வது யார், அங்கு நிர்வாகம் செய்வது யார் என்பதை அழைத்து அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடுவார்கள். ஓ தோழர், என்ன செய்தி? இந்த பெண்ணினுடைய வீடு பள்ளியாக மாற்றப்பட்டு விட்டது, எதற்காக வேண்டி நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று கேட்க அவர் சொல்லுவார், அன்னல் முஸ்லிமீன கஸரு வஸ்பஹல் மஸ்ஜிது யுதீகு பிஹும். யா கலீஃபா அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் மிக தூரத்திலே பரவி விட்டது. மிஸ்ர் முழுக்க இஸ்லாமிய மனிதர்களாகவே சஹாபாக்களாகவே மாறிவிட்டார்கள். எனவே எல்லோரும் தொழுகுவதற்கு அந்த பள்ளியில் இடம் பத்தாது. எனவே இந்த பெண்மணியினுடைய வீடு தான் பக்கத்தில் இருக்கிறது. பள்ளியை விரிவாக்கம் செய்வதாக இருந்தால் இந்த பெண்மணியினுடைய வீடு தகர்க்கப்பட வேண்டும், அது இடிக்கப்பட வேண்டும். எனவே அப்பெண்மணியினுடைய வீட்டு இடிக்கப்பட்டு அது பள்ளியாக மாற்றப்பட்டு சமணதாரிகா ஓ பாலக ஃபிஸ்ஸமனி, அந்த பெண்ணிடத்தில் நான் சொல்லிவிட்டேனே, உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தொகை செலவாகும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும் தாண்டி ஓ பாலக ஃபிஸ்ஸமன், நான் அதைவிட அதிகமாகவும் நான் கூலி தருகிறேன் என்று அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்பட்ட பிறகுதான் அந்த பெண்ணினுடைய வீடு இடிக்கப்பட்டு அது மஸ்ஜிதாக மாற்றப்பட்டது. அந்த பெண்ணிடத்தில் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். உங்களுடைய வீட்டுக்குரிய நிலத்திற்குரிய பணம் இதுதான் என்று நான் கொடுத்த போது அந்த பெண் அதை பொருந்திக் கொள்ளவில்லை. எனவே அப்பணத்தையும் நான் எடுக்கவில்லை. பைத்துல் மால், பைத்துல் மாலிலே நான் அதை சேர்த்து விட்டேன். தாஹுதுஹு மதாஷாத், அந்த பெண் நாடிய போது, அவளுக்கு விருப்பமான போது அந்த பணத்தை எடுத்து கொள்ளட்டும் என்று நான் பைத்துல் மாலிலே நான் ஒதுக்கி விட்டேனே. எனக்காக வேண்டி இதை நான் செய்யவில்லை, முஸ்லிம்கள் தொழுகுவதற்காக வேண்டிதான் நான் இதை செய்தேன். எனக்காக வேண்டி இதை செய்யவில்லை, இறைவனை தொழுவதற்காக வேண்டிதான் இதை செய்தேன் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதத்தை எடுத்து வைத்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் செய்தது முற்றிலுமாக தவறு. ஒரு பெண்மணியின் அனுமதி இல்லாமல் அந்த பெண்மணியினுடைய வீட்டை நீங்கள் பள்ளியாக கட்டிவிட்டீர்களே, அந்த பெண்மணி பொருந்திக் கொள்ளவில்லையே. அன்னாம்ரன் சொன்னார்கள், ஐயஹிதிமல் பினா அல் ஜதீத மினல் மஸ்ஜித், நீங்கள் புதிதாக கட்டிய இழுத்து கட்டிய அந்த பள்ளி முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய வீடு மறுபடியும் கானத் கைஃப கானத், அது இருந்தது போலவே கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு போடுவார்கள் அல்லவா? மாற்று மத பெண்ணாக இருந்தாலும் கூட நீதமாக நடந்தார்கள் அல்லவா? மாற்று மத பெண்ணாக இருந்தாலும் கூட இறைவனை தொழுகக்கூடிய பள்ளியும் இடிக்கப்பட்டதல்லவா? ஒரு பெண் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை போன்ற நீதமான அரசர்கள் ஆட்சியாளர்களுக்கு அந்த நிழல் உண்டு என்பார்கள் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.